ஹாய் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். கட்சி ரீதியாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் போர் பதட்டத்தில் இன்றைக்கி பல ஹோட்டல்கள் மூடிட்டாங்க. கேஸ் சுத்தமாக இல்லை. நேற்றுக்கு கூட ஒரு சமையல்கார ஆர்டர் எடுத்துட்டேன், எனக்கு சிலிண்டர் கிடைக்காம ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வீட்டில் சமைச்சு கொடுக்கணும்னு ஆர்டர் எடுத்துட்டேன். வேறு வழி இல்லை, என்ன செய்யன்னு தெரியாமல் ஏதாவது சிலிண்டர் கொடுத்து உதவணும் ஒவ்வொரு வீடாக வந்து கேட்டுட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க ஒரு சமையல்கார், நான் பொறுப்பெடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரு சிலிண்டர் கூட எனக்கு வந்து இத்தனை சிலிண்டர் ஆகும், பெரிய கேவலப்பட்டு போகும் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு கேட்டிருந்தார். உண்மையில் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. உண்மையில் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, மிகப்பெரிய அளவில் நம்ம உணவு பரிமாறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து சமையல்காரங்களுக்கு இல்லை. சமையல் வேலைகளுக்கான ஆள் கிடைக்குமே தவிர சமையலுக்கான விறகை மட்டும் வச்சு செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கி எந்த மண்டபமும் அமைப்புகளை மாற்றிட்டாங்க. நிறைய பேர் விறகடுப்பு சமையல் அறையெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லாமே சைடில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதனுடைய எல்லாமே இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி அதெல்லாம் வம்பா போயிருங்கிறதுக்காக வந்து கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க, நீராவி அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணுறவங்க, அது போக இன்னொன்று மெயினாக வந்து சமையல்காரங்களுக்கு கேஸ் அடுப்பில் தான் சமையல் பண்ண தெரியுது பல சமையல்காரங்களுக்கு. இப்போ எங்கள் சமையல் பண்ணுறவங்களுக்கு விறகடுப்பு மூலமாக வரக்கூடிய சமையல்கள் நிறைய பேருக்கு தெரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து நிதானமாக நம்ம சமையல்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பத்திரிகைகள்லாம் விநியோகிங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போது வந்து போகிற பொறுத்தவரையில் டெய்லி ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கா. நமக்கு கப்பல்கள் வருதுனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக வரல. ஒரு 2 கப்பல் கிராஸ் ஆச்சுன்னா அதே பெரிய நியூஸாக இருக்குது. முன்னாடி ஒரு நாளைக்கு 10 கப்பல் 5 கப்பல்னு வந்துட்டு நம்மளுடைய தேவையை நிறைவு பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு 2 கப்பல் வர்றதே பெரிய விஷயமா இருக்குங்கும்போது அடிப்படை தேவைகள் தான் இருக்குது. இன்றைக்கி கமர்ஷியல் கேஸ் ரூபாயும் ஏற்றியாச்சு, கிடைக்கவும் இல்லை. கமர்ஷியல் கேஸ் கடை வச்சுருக்கவங்களுக்காவது கிடைக்கும். இந்த சமையல்காரங்க ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கேட்ரிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்குது. இது உலகத்தையே வந்து ட்ரம்ப் இன்றைக்கி எல்லாத்தையும் போர் நிறுத்தம் பண்ணுறேன்னு ஒரு நைட்டு உளர்றாரு, அடுத்த நைட்டு வந்து நான் திருப்பி உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்காரு. கப்பல் படை 3500 வீரர்களை அனுப்பி நாங்கள் வந்து தரை வழியாக தாக்குதல் நடத்தி நாங்கள் வந்து ஈராக்கை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தோம்னாரு. 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் நிப்பாட்டிட்டோன்னு சொன்னவர் நேற்று மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் கொத்து குண்டுகளெல்லாம் போட்டு அந்த ஒரு இடத்துல போட்டாச்சுன்னா அது மல்டிபிளாக பிரிஞ்சு கொத்து குண்டுகள்னு சொல்லுவாங்க, அந்த குண்டுகளெல்லாம் போட்டு ஈராக்கை தாக்கிட்டு இருக்காங்க. நிறைய உற்பத்தியே இல்லை. உற்பத்தி வந்து இன்றைக்கி யுஏஇ வந்து நாங்களும் போரில் இறங்கலாமாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. கேரளத்தில் அமெரிக்காவோட இணையிறதுக்கு அமெரிக்காவில் உள்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிருச்சு ட்ரம்ப்புக்கு எதிராக. நாங்கள் வந்து எங்களுக்கு சேவை செய்கிறவரை தான் நாங்கள் விரும்புகிறோம், ராஜாவை விரும்பலை அப்படின்னு முதல்ல ஆரம்பித்த அந்த போர். வி ஆர் வாண்டிங் ஒன் நாங்கள் வந்து தலைவர்களையும் சேவை செல்வரும் தான் விரும்புகிறோம், கிங்ஸை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி பதாகையெல்லாம் அவர் வச்சு இதை வந்து கிண்டலாக அவர் வந்து ஒரு கப்பல் மேலே போகிற மாதிரியும் கீழே சாக்கடை பொழிகிற மாதிரியும் ஒரு இதில் அவருடைய சமூக வலைத்தளங்களில் ட்ரூத்தில் போட்டு விட்டார் அமெரிக்க மக்களுக்கு எதிராகவே. இது மிகப்பெரிய கொந்தளிப்பு. கிட்டத்தட்ட போன வாரம் நடந்த எதிர்ப்பாலையில் 9 மில்லியன் பேர் கலந்துருக்காங்க. இன்றைக்கி அதிகப்படியான அளவில் அவர் மேலே மிகப்பெரிய வன்மம் வந்து இன்றைக்கி தேவையில்லாத சண்டை எடுத்து உலகத்தை வம்பாக்கிட்டீங்க. எங்களுடைய இப்போ அங்கே பொருளாதார சூழ்நிலை எங்களுடைய அவ்வளவு விலைவாசியெல்லாம் ஏறி போய் இன்றைக்கி அவங்களும் மிகப்பெரிய அளவில் வேலையின்மை எல்லாத்துக்கும் உட்பட்டு இருந்த நேரத்தில் விலைவாசி தாறுமாறாக ஏறிடுச்சு. இந்த போர்னால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு தேவையில்லாத விஷயத்தை உண்டு பண்ணி பெரிய ப்ரெஷர் ஆக்கிட்டார். அந்தளவுக்கு வந்து உலகத்திலே வந்து வெறுக்கக்கூடிய தலைவர் லிஸ்ட்டில் முதல்ல இன்றைக்கி இருக்கிறது ட்ரம்ப் தான் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு போயிட்டார். அமெரிக்கானாலே ட்ரம்ப் ஞாபகம் வருது. அமெரிக்கா தேவையில்லை, அமெரிக்கா மேலே மிகப்பெரிய வெறுப்பு தான் வருது. இவன் வந்து தேவையில்லாத நாடு, என்ன பொருளாதாரமாக இருக்கட்டுமே, மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கட்டுமே, இன்றைக்கி உலக அமைதியை கெடுக்கிறவன் தேவையே இல்லை. அவன் துட்டு அவன் பாட்டு அவன் வச்சுக்கிட்டு உலக அமைதியை வச்சுட்டு எல்லாரும் ஒரு நேட்டோ நாடுகள்லேருந்து வெளியே போகிறாங்கிறாரு. அடுத்து வந்து ஐநாறுலேருந்து வெளியே போகிறேன்ட்டார், நான் தனி அமைப்பை உருவாக்கிட்டேன்ட்டார். உலக ஹெல்த் எல்லாத்தையும் வந்து உலக காசை ஃபுல்லாக பிடுங்கிட்டு எல்லாருக்கும் நாங்களே கொடுக்குறோங்கிறத மாதிரி சொல்லிவிட்டு இங்கிலாண்டை வந்து மிகப்பெரிய அளவில் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் கப்பல் அனுப்பலைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஹார்மோஸ் நீர்மனையை நான் கட்டுக்கூட்டில் கொண்டு வரேன்னு சொல்லுவார். இனிமேல் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு ஆயில் இருக்குது, நாங்கள் தண்ணீரவே தான் இருக்கோம்,
மற்றவங்க என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லன்னு வாரியமா. அதாவது மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட்டு ஃபெல்லோங்க. உண்மையில் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள். உண்மையில் ஒரு வில்லனை கொண்டு போய் வச்சு நான் என்னுடைய பவரை காமிப்பேங்கிற மாதிரி எல்லாம் வீரர்களை மட்டும் கொண்டுருக்காங்க. இப்போ இப்படி தான் ஈராக் போரை வந்து அழித்து அவங்கள கொண்டு கடைசி இந்த அதில் உருவான ஒரு இயக்கம் தான் ஐஎஸ்ஐசி இயக்கம். உங்களுடைய இதை அடித்தாங்க, எதை ட்வின் டவர்ஸ் அடித்து 2011 அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இது ஏற்பட்டுச்சு. இப்படி தான் ஒரு எதிர்ப்பு நிலையை உருவாக்கி திருப்பி ஆப்கானை கைப்பற்றி ஆப்கானை பண்ணீங்க. கடைசி அதை முடிச்சு விட்டிங்களா? கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து அதில் செலவு பண்ணாங்க அமெரிக்க அரசாங்கம். ஒரு 3500 துருப்புகள் அவங்க இழந்தாங்க. பண்ணிவிட்டு கடைசி போட்டு போயிட்டாங்க. அவங்களால அது செயல்படுத்த ஒரு உலகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய காவலன் நான். உலக ஜனநாயகத்துக்கே நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுக்கதே நாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி ஜனநாயகத்தை முழுக்க வம்பாக்கி உலகத்தை வந்து அமைதி சீர்கேடை செஞ்சு இன்றைக்கி சின்னாபின்னமாக்கி விட்டார் ட்ரம்ப். இது இதை எதிர்க்கிறதுக்கு யாராவது பூனைக்கு மணி கட்டின மாதிரி எவனாவது இதை செஞ்சால் தான் உலகம் வந்து முடியும். ரஷ்யாவும் சைனாவும் அடுத்து இந்தியாவும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இனிமேல் ஃபர்தராக எதிர்காலத்தில் வந்து ஒரு அமைதிக்கான ஒரு பேச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிரிக்ஸினுடைய தலைவராக இருக்கார் ட்ரம்ப்பு. நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஈரானும் புதுசாக வந்து அவங்க அதில் உறுப்பினராங்க. இதெல்லாம் வச்சு பேசி ஏதாவது ஒரு லெவலில் முடிவெடுத்தாலுடைய இன்றைக்கி இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் கொஞ்சமாக போர் வந்து இந்தியாவை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்குது. அது எரிபொருள் வடிவத்தில் இன்றைக்கி வந்து எரிபொருள் குறையும் போது ஹோட்டலில் குறையுது. ஹோட்டலில் வந்து அடுத்த கட்ட பாதி ஐட்டத்தை குறைக்கிறாங்க. அந்த ஐட்டம் போடுறவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகுது. இப்படி வரிசையாக ஒன்றா வரும். இதை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் ஒரு மாதம் போனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு தான் இருக்கும். நம்ம நாடுன்னு இல்லை, எல்லா நாடும் இருந்தால் நம்ம நாடு அதிகமான அளவில் மக்கள் தொகை இருக்கும்போது நம்ம பொருளாதாரத்தில் வந்து ஒவ்வொரு செக்டார் வந்து குறைய நமக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும். உலக நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து இது வந்து ஏதாவது ஒரு தலைவர்கள்லாம் முடிவெடுத்தாலுடைய இது ரொம்ப கஷ்டமான மனநிலைக்கு தான் போகும். ஏன்னா ஈராக்கு விடுறதில்லை, அவங்க சரணடைக்கு ரெடியாக இல்லை. அவங்க போகிற நிறுத்தினா அவங்க வாயிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. இவர் நான் நிறுத்தேன், நான் கண்டிஷனை போட்டேன், அதை போட்டேன், அவங்க ஏற்றுக்கலன்னு போய் தான் சொல்லுவார். இவரை வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஆளாயிட்டார். அதாவது பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. போப்பை வச்செல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. போப் வந்து ஒரு மாதம் கழிச்சா சொல்லணும். ஒரு மத தலைவராக இருக்கவர் வந்து எப்போ சொல்லலாம்? முதல்ல சண்டை போடாங்கன்னு முதல்ல சொல்லலாம். அவரை யாரும் எதிர்க்க போகிறதில்ல. இவர் சொல்ல வச்சுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதை முதலே சொல்ல வேண்டியது. பாதி பேர் செத்து போன பிறகு இவர் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? முதல்ல வந்து ஒரு நாள் போர் ஏற்படும் போது இந்த போரெல்லாம் வராதிங்கன்னு அவர் ஒரு சர்வதேச மத தலைவராக அதை சொல்லியிருக்கணும். அவர் ஏன் சொல்லலைன்னு தெரியல. இப்போ சொல்லியிருக்காரு, சண்டை போடாதீங்க, பேச்சுவார்த்தை மூலமாக பண்ணுங்கன்ட்டு. இதையும் அவருக்கு நிர்பந்தப்படுத்தி சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. வரும் காலம் எரிபொருள் நம்மளுடைய எரிபொருட்கள் எல்லாம் வந்து கோட்டா பேசிஸில் வரதுக்கான ஃப்ரீக்குவென்சி இல்லைன்னா இது போக வரும். இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு சூழ்நிலை நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் தான் பிரச்சனை. இனிமேல் வரக்கூடிய இந்த சண்டை நிற்கலைன்னா அடுத்தடுத்து நமக்கு கட்டுப்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். சீக்கிரம் முடியணுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும். அதுக்கு என்ன நடவடிக்கையை சீக்கிரம் நம்ம எல்லா அரசாங்கமும் சேர்ந்து செய்யணும். அதை சீக்கிரம் செய்வாங்களா? அமெரிக்கா சொல்லதை கேட்குமா? அமெரிக்காவுடைய எதிர்ப்பு வலுத்து அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணி அவராக வெளியில் போகணும். அதுதான் அமெரிக்காவுக்கும் நல்லது, உலக மக்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அப்பா அப்படி பீடை ஒளிஞ்சுதுன்னு நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.